ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களைப் போன்று நாடார் சமுதாயத்தினரும் தொழில்துறையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை யாராவது எண்ணி பார்த்திருப்பார்களா? அமேசானுக்கு எங்கே கடை இருக்கிறது? ஃப்ளிப்கார்ட்டுக்கு எங்கே கடை இருக்கிறது? எங்கிருந்து கணக்கு பார்க்கிறார்கள்? யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்கிறார்கள். ஏனென்றால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வர வர அதை தெரியாதவர்கள் அப்படியே கீழே போய் விடுவார்கள். எனவே நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். அரசியலிலும் நம்முடைய இளைஞர்கள் வரணும். அதை நீங்கள் தயவு செய்து உறுதிப்படுத்துங்க. 3 அமைச்சர் பெருமக்களை தந்திருக்கிறது. அது ஒரு சரித்திர சகாப்தம் தான். என்றைக்கும் நாங்கள் அதை நன்றியோடு பார்க்க வேண்டும். நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் அதுக்கு நன்றி சொல்லுகின்றேன். நாடார் மகாஜன சங்கம் சார்பில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்று சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கூறினார். 80.3% மேல் தமிழகத்தில் விழுக்காடு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் has gone to 8.3% in Tamil Nadu. Why? அதற்கு முதல் காரணம் என்று பெருமையோடு சொல்லலாம், மார்தட்டி சொல்லலாம். இந்த சமுதாயம் எடுத்துக்கொண்ட அந்த கல்வி புரட்சி தான் அந்த 80.3% ஒரு பங்கமாக அமைந்து விட்டது. இங்கே ஒன்றை மட்டும் இந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருப்பீர்கள். பல தீர்மானங்கள் ஒன்றாக நாடார் மகாஜன சங்கம் 8 கல்லூரிகள், பல கல்விச்சாலைகள், உணர்வின் முறையாக பல பள்ளிக்கூடங்களை நீங்கள் கட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லையே, ஒரு சட்டக் கல்லூரி இல்லையே. நாம் மருத்துவக் கல்லூரியை துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் அங்கு நம்மை சேர்ந்த நமது சமூகம், நமது சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து மருத்துவராகிவிட்டால் இலவசமாக 25-30% மக்களுக்கு இலவச மருத்துவம் இந்த சமுதாயத்தை தருகிறார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். காமராஜர் இல்லை என்றால் பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போல் தமிழகமும் பின்னோக்கி சென்றிருக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். முதலில் நம்முடைய கர்ம வீரர் அவர்களை ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் போன்று ஒரு தோற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அவர் இந்தியாவின் தலைவராக நாம் பார்க்க வேண்டும். காமராஜர் அவர்கள் இல்லை என்றால் இன்னும் நாம் தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி சென்றிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் உள்ள கொள்கைகள்லாம் நம்ம பார்த்தா நம்ம பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலமாக இருந்திருக்கும். அதை மாற்றி அமைத்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள். இன்னைக்கு சென்னையில் ஐஐடி பெருமையாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு வந்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.